வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் வந்து ஒரு 100 வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மந்த்தே வந்து ஒரு வெக்காபுலரி மந்த்து தான். நம்ம ஒரு 500 வெக்காபுலரி பார்க்க போகிறோம் அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 300 வெக்காபுலரி பார்த்து முடிச்சிட்டோம். அகெயின் இன்னைக்கு பார்ட் 4, இதில் 301லேருந்து 400 வெக்காபுலரி நம்ம பார்க்கலாம். தென் ஒன் மோர் திங், கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடி பார்ட்ஸ் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் தம். இதை வந்து தம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, தம் அவ்வளோதான். பி வந்து சைலண்ட், கட்டை விரல். ஷீ ஷோஸ் ஹர் தம் ஆஃப்டர் ஹர் சக்ஸஸ். அவளுடைய வெற்றிக்கு பிறகு அவளுடைய கைகளை வந்து கட்டை விரலை வந்து அப்படி காமிச்சா. இப்போ வெற்றினால அந்த கட்டை விரலை அப்படி காமிப்பாங்க இல்லையா, அதுதான். ஷீ ஷோஸ் ஹர் தம் ஆஃப்டர் ஹர் சக்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆட்காட்டி விரல். ஐ காட் சிவியர் பெயின் ஆன் மை இண்டெக்ஸ் ஃபிங்கர். என்னுடைய ஆட்காட்டி விரலில் எனக்கு சிவியராக பெயின் இருக்குது. மிடில் ஃபிங்கர், நடுவிரல். ஷி வியர்ஸ் எ டைமண்ட் ரிங் ஆன் ஹர் மிடில் ஃபிங்கர். ஷி வியர்ஸ் எ டைமண்ட் ரிங் ஆன் ஹர் மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கரில் வந்து வைர மோதிரம் அணிந்திருக்கிறாள். ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். ரேஷ்மிஸ் மதர் asked her to wear the ring on her ring finger. ரேஷ்மிஸ் மதர் asked her to wear the ring on her ring finger. ஜஸ்ட் ப்ரீவியஸ் சென்டென்ஸோடு இதை கொஞ்சம் தொடர்பு படுத்தி பாருங்களேன். ஏதோ ரேஷ்மிங்கிற ஒரு பொண்ணு வந்து மிடில் ஃபிங்கரில் டைமண்ட் ரிங் போட்டிருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதை வந்து மோதிர விரலில் போடு, ரிங் ஃபிங்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிட்டில் ஃபிங்கர். லிட்டில் ஃபிங்கர் ஆர் பிங்கி, சுண்டு விரல். ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட் ஷீ லாஸ்ட் ஹர் லிட்டில் ஃபிங்கர். ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவருடைய சுண்டு விரலை எடுத்துட்டாங்க. ஃபுட், பாதம். டோன்ட் வாக் பேர் ஃபுட், வெறும் காலுடன் நடக்காதே. பாதம், அதுக்கு நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பாதங்கள் அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஃபுட் வந்து சிங்குலர், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? அது தெரிஞ்சதுன்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோஸ், கால் விரல்கள். ஐ அப்ளைட் நெயில் பாலிஷ் டு மை டோஸ். ஐ அப்ளைட் நெயில் பாலிஷ் டு மை டோஸ். நான் வந்து என்னுடைய கால் விரலுக்கெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் போட்டேன். ஃபோர்ஹெட், நெற்றி. த சைல்ட்ஸ் ஃபோர்ஹெட் பேர்ன்ஸ் வித் ஃபீவர். த சைல்ட்ஸ் ஃபோர்ஹெட் பேர்ன்ஸ் வித் ஃபீவர். அந்த குழந்தையோட நெற்றி வந்து அப்படியே வந்து ஃபீவர்னால காய்ச்சலில் கொதிக்குது. சீக், கன்னம். ஷி ஹாஸ் அ க்யூட் டிம்பிள் ஆன் ஹர் சீக்ஸ் வென் ஷி ஸ்மைல்ஸ். அவள் சிரிக்கிறப்ப அவருடைய கன்னத்தில் வந்து அழகாக வந்து குழி விழும். சின், தாவாங்கட்டை. சின் அப்படின்னா என்ன? தாவாங்கட்டை தானே. டிட் யூ நோட்டீஸ் வென் ஷி ஸ்மைல்ஸ் ஷி ஹாஸ் எ க்யூட் கிளெஃப்ட் சின். டிட் யூ நோட்டீஸ் வென் ஷி ஸ்மைல்ஸ் ஷி ஹாஸ் எ க்யூட் கிளெஃப்ட் சின். என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவாங்கட்டையில் குழி விழும்ல, அதை வந்து நம்ம கிளெஃப்ட் சின் அப்படின்னு சொல்லலாம். நீ பார்த்துருக்கியா? அவள் வந்து சிரிக்கும் போது அவளுடைய தாவாங்கட்டையில் வந்து அழகாக வந்து குழி விழும் தெரியுமா? அதை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாம், உள்ளங்கை. ஷோ யுவர் பாம். உன் கையை காமி அப்படி சொல்லுவாங்கல்ல, உன் கையை காமி அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாம் அப்படின்னா உள்ளங்கை. ஷோ யுவர் பாம். ரிஸ்ட், மணிக்கட்டு. டேர்ன் யுவர் ரிஸ்ட். உன் மணிக்கட்டை திருப்பு, டேர்ன் யுவர் ரிஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளென்ச்டு ஃபிஸ்ட். கிளென்ச்டு ஃபிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, விரல்களை மூடிய நிலையில் கையை மூடுவது. விரல்லாம் மூடி அப்படியே கையை மூடுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து கிளென்ச்டு ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். யூ கேனாட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் எ கிளென்ச்டு ஃபிஸ்ட். யூ கேனாட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் எ கிளென்ச்டு ஃபிஸ்ட். கைகளை வந்து ஒருத்தவங்களோட கையை வந்து ஷேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க கையை திறந்து வந்து உங்களை வரவேற்றதானே நீங்கள் ஷேக் பண்ண முடியும். கையை மூடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்கக்கிட்ட ஷேக் பண்ண முடியும்? எப்படி நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ யூ கேனாட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் எ கிளென்ச்டு ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்கிளென்ச்டு ஃபிஸ்ட். அன்கிளென்ச்டு ஃபிஸ்ட்னா இதோடைய ஆப்போசிட், கையை வந்து திறக்கிறது. ஷி அன்கிளென்ச்டு ஹர் ஃபிஸ்ட் அண்ட் ஷோட் அப். இப்போ கையில் மூடி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு உங்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, கையை திறந்து காமிச்சு ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஷி அன்கிளென்ச்டு ஹர் ஃபிஸ்ட் அண்ட் ஷோட் அப். நெக்ஸ்ட் ஒன், டூத், பல். ஹி ஹாஸ் அ சிவியர் டூத்தெக். ஹி ஹாஸ் அ சிவியர் டூத்தெக். அவனுக்கு வந்து சிவியராக வந்து பல்லு வலி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு டீத், பற்கள், ப்ளூரல். க்ளீன் யுவர் டீத் ஒன்ஸ் இன் எ இயர். க்ளீன் யுவர் டீத் ஒன்ஸ் இன் எ இயர். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம நல்ல ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு பற்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீல், குதிகால். ஐ காட் ஹர்ட் ஆன் மை ஹீல். ஐ காட் ஹர்ட் ஆன் மை ஹீல். என் குதிகாலில் வந்து காயம் ஏற்பட்டுடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், மஸ்டாஷ்.
மஸ்டாஷ் அப்படின்னா மீசை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து முஸ்டாச் அப்படின்னு சொல்லக்கூடாது, மஸ்டாஷ் அப்படின்னு தான் சொல்லணும். மை கிராண்ட்ஃபாதர் டஸ் நாட் ஹாவ் அ மஸ்டாஷ். என்னுடைய தாத்தாவுக்கு வந்து மீசை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பியர்ட். பியர்ட் அப்படின்னா தாடி அப்படின்னு அர்த்தம். மை ஃபாதர் டஸ் நாட் ஹாவ் எ பியர்ட். என்னுடைய அப்பாவுக்கு வந்து தாடி கிடையாது. நக்கிள்ஸ் கிராக்கிங். நக்கிள்ஸ் கிராக்கிங்னா நெட்டி முறித்தல். ஹீ இஸ் ஆல்வேஸ் கிராக்கிங் ஹிஸ் நக்கிள்ஸ். எப்போதுமே அவன் வந்து நெட்டி முறிச்சிட்டே இருப்பான். ஸ்னாப், சொடுக்கு போடுதல். ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, சொடுக்கு போடு அப்படின்னு அதுதான். நெக்ஸ்ட் ஒன் வேவ். வேவ் அப்படின்னா கையை அசைத்தல். ஷீ வேவ்ட் ஹர் ஹேண்ட். அவள் வந்து கையை வந்து அசைத்தா. ஷீ வேவ்டு ஹர் ஹேண்ட் அப்படின்னா அவள் கையை அசைச்சா. இப்போ பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம், ஹீரோயின்ஸ்லாம் அவங்க ஃபேன்ஸை பார்த்து கை காமிப்பாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு ஒன் ஷேக். ஷேக் அப்படின்னா தலையை ஆட்டுவது. இந்த எப்படின்னா இந்த லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் தலையை ஆட்டுவாங்கல்ல, அதுதான். ஷீ ஷூக் ஹர் ஹெட். அவள் தலையை ஆட்டினா. ஷேக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஷூக். நெக்ஸ்ட்டு ஒன் நாட். இந்த நாடும் தலையை ஆட்டுறது தான், ஆனால் அது எப்படின்னா டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே தலையை ஆட்டுறது. டோன்ட் நாட் யுவர் ஹெட். உன் தலையை ஆட்டாத. புரிஞ்சுக்க முடியுதா ஷேக்குக்கும் நாடுக்கும் டிஃபரன்ஸ்? ஃபைனல் ஒன் நீ. நீ அப்படின்னா முட்டி. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவடேஸ் மோஸ்ட் எல்டர்லி பீப்புள் யூஸ் நீ கேப்ஸ் ஃபார் சப்ரஸிங் நீ பெயின். நவடேஸ் மோஸ்ட் எல்டர்லி பீப்புள் யூஸ் நீ கேப்ஸ் ஃபார் சப்ரஸிங் நீ பெயின். இப்போல்லாம் வந்து முட்டி வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய எல்டர் பீப்புளெலாம், வயசானவங்கள்லாம் வந்து நீ கேப் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு 25 பாடி வெக்காபுலரி பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து வந்து ஒரு 25 கிச்சன் வெக்காபுலரி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு என்ன மீனிங் அப்படிங்கிறத மட்டும் நான் தமிழில் சொல்கிறேன். இதுக்கு நம்ம சென்டென்ஸ்லாம் எதுவும் மேக் பண்ண தேவையில்லை. என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறப்போ நீங்கள் இந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ரோலிங் பின், சப்பாத்தி கட்டை. சாப்பிங் போர்டு, காய்கறிகள் நறுக்கும் பலகை. டாங்ஸ், இடுக்கி. சிஃப்டர் ஆர் சீவ், நம்ம அந்த சல்லடை இருக்கு இல்லையா, அதை நம்ம சிஃப்டர் அப்படின்னு சொல்லலாம், சீவுன்னு சொல்லலாம். சல்லடை. கிரிடில், தோசைக்கல். மேஷர், மத்து. தயிர்லாம் கடையிறோம் இல்லையா, அதான் மேஷர், மத்து. லைட். நெக்ஸ்ட் ஒன் லேடில், கரண்டி. லேடில்னா கரண்டி. சீசனிங் லேடில், தாளிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் அந்த தாளிக்கிற கரண்டி. பீலர், காய்கறிகளை தோல் உரிக்க பயன்படும் கருவி, பீலர். பாம் லீஃப் பிளேட், பாக்கு மரத்தட்டு. ஜக் ஆர் பிக்சர், இதை வந்து பிக்சர் அப்படின்னு சொல்ல வேண்டாம், பிக்சர் அப்படின்னு சொன்னால் போதும். அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாடிக்கு வந்து ஜக்குன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக் ஆர் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் டீ ஸ்ட்ரைனர், டீ வடிகட்டி. நெக்ஸ்ட் ஒன் லெமன் ஸ்குவீசர், எலுமிச்சை பழம் பிழியும் கருவி, எலுமிச்சை பழம் பிழியும் கருவி. கிரேட்டர், தேங்காய் துருவும் கருவி. ஏதாவது நம்ம துருவோம் இல்லையா, அதுக்கு நம்ம கிரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளுக்கு பேர் வந்து கிரேட்டர். ஸ்பேச்சுலா. ஸ்பேச்சுலா அப்படின்னா தோசை திருப்பி போடுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்ல, சப்பாத்தியோ தோசையோ, அதுதான். கெட்டில், தண்ணீரை கொதிக்க வைக்க பயன்படுத்தும் கருவி. நெக்ஸ்ட் ஒன் டிஷ்வாஷர், பாத்திரங்களை கழுவுறதுக்கெல்லாம் மிஷின் இருக்குல்ல, அதான் டிஷ்வாஷர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் இப்போ ரொம்ப சகஜமாக எல்லார் வீட்டுக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் டிஷ்வாஷரும் சீக்கிரத்தில் வந்துரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஏப்ரான், இதை வந்து ஆப்ரான்னு சொல்லக்கூடாது, ஏப்ரான். ஏப்ரான் அப்படின்னா என்னென்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து வேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அதுதான். உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பொழுது அணிந்து கொள்வது. இதை நீங்கள் இமேஜஸில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்கிம்மர். ஸ்கிம்மர் அப்படின்னா ஜாரணி அல்லது ஜல்லிக்கரண்டி. நம்ம இப்போதைக்கு ஒரு வத்தலோ கருடமோ ஏதாவது இப்போதைக்கு பொரிச்சு எடுக்கிறோன்னா அந்த ஓட்டையாக அந்த குட்டி ஒரு பெரிய ஒரு கரண்டியில் இருக்கும் இல்லையா, ஜாரணி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிம்மர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டுட்டு இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் ஒன் வின்னோ. வின்னோ அப்படின்னா முரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இன்சென்ஸ் ஸ்டிக், ஊதுவத்தி. கேம்ஃபர், சூடம். விக், விளக்குத்திரி. லேம்ப், விளக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 25 கிச்சன் பேஸ்டு வெக்காபுலரி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 10 ரெயின் வெக்காபுலரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டவுன்போர், ஹெவி இன்டென்ஸ் ரெயின், பலத்த மழை, தீவிர மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். த டவுன்போர் காஸ்ட் ஃப்ளட்டிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ். இந்த பலத்த மழையினால் தெருக்கள்லாம் வந்து வெள்ளம் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் ஒன் cloud burst. cloud burst அப்படின்னா எ சடன் ஹெவி ரெயின், மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மேக வெடிப்பின் காரணமாக திடீர்னு மழை பெஞ்சது அப்படின்னு அதுதான். த cloud burst caused a flash flood. இந்த மேக வெடிப்புனால திடீர்னு வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் thunderstorm. thunderstorm அப்படின்னா எ ஸ்டார்ம் வித் தண்டர் அண்ட் லைட்னிங், இடியுடன் கூடிய மழை. she got caught in a thunderstorm. she got caught in a thunderstorm அப்படின்னா அவள் இடியுடன் கூடிய அந்த மழையில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரெயின் ட்ராப். எ சிங்கிள் ட்ராப் ஆஃப் ரெயின், மழை துளி, இதை தான் நம்ம வந்து ரெயின் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஃபெல்ட் எ ரெயின் ட்ராப் ஃபால் ஆன் மை ஐ. ஐ ஃபெல்ட் எ ரெயின் ட்ராப் ஃபால் ஆன் மை ஐ, என் கண்களில் வந்து மழை துளி பட்டா மாதிரி இருந்தது. ட்ரென்ச், நனைதல். டு மேக் சம்திங் ஆர் சம் ஒன் கம்ப்ளீட்லி வெட், சுத்தமாக அப்படியே கம்ப்ளீட்டாக நனைஞ்சிடுறோம்ல அதுதான். த ரெயின் ட்ரென்ச்டு மை க்ளோத்ஸ் கம்ப்ளீட்லி. த ரெயின் ட்ரென்ச்டு மை க்ளோத்ஸ் கம்ப்ளீட்லினா இந்த மழை வந்து என் ரசம் முழுவதும் நனைச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் படல். படல் அப்படின்னா எ ஸ்மால் பூல் ஆஃப் வாட்டர். இந்த கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம், குட்டைன்னு சொல்லுவோம்ல அதுதான். The puddle reflected the beautiful sky. The puddle reflected the beautiful sky. அந்த குட்டையில் வந்து அந்த வானம் வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சது, தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பிளாஷ். எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் தட் ஃபால்ஸ் ஆன் டு சம்திங். திடீர்னு அப்படியே நம்ம அந்த தண்ணியில் வந்து ஒரு பாலோ இல்லை ஒரு பொருளோ நம்ம கையை வச்சு இப்படி பட் அப்படின்னு தப்புன்னு அப்படியே அடித்தோன்னா ஒரு மாதிரி சத்தம் வருதில்ல, தண்ணி சிதறல் சத்தம் வருதில்ல, அதை தான் வந்து ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஹி ஃபெல் இன்டு த ரிவர் வித் எ லவுட் ஸ்பிளாஷ். ஹி ஃபெல் இன்டு த ரிவர் வித் எ லவுட் ஸ்பிளாஷ் அப்படின்னா அவன் தண்ணிக்குள்ளார அந்த ஆற்றுக்குள்ளார குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி டொப்புன்னு தண்ணி அப்படியே செதறி அப்படியே ஒரு சவுண்டு கேட்டதில்ல, அதுதான். ஐ ஹர்ட் அ ஸ்பிளாஷ், இன்னொரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கஷ். கஷ் அப்படின்னா டு ஃப்ளோ ஆர் போர் அவுட் சடன்லி அண்ட் அபண்டன்ட்லி. திடீர்னு வந்து அப்படியே மிகுதியாக தண்ணீர் வருது, என்னப்பா அப்படியே குபுகுப்புன்னு தண்ணி வருது திடீர்னு அப்படி சொல்கிறோம்ல அதுதான். வாட்டர் கஷ்ட் அவுட் ஆஃப் த broken பைப். வாட்டர் கஷ்ட் அவுட் ஆஃப் த broken பைப் அப்படின்னா அந்த பைப்பு உடஞ்சி திடீர்னு தண்ணி அப்படியே குபுகுப்புன்னு அப்படியே வந்து வெளில வருது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிப். ட்ரிப் அப்படின்னா டு ஃபால் ஆர் ஃப்ளோ இன் ஸ்மால் ட்ராப்ஸ். குட்டி குட்டி துளி துளியாக தண்ணி வருதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக தண்ணி வருதில்ல அதுதான். வாட்டர் ட்ரிப்ட் ஃப்ரம் த ரூஃப் அப்படின்னா அந்த ரூஃப் அந்த கூரையிலேருந்து தண்ணீர் வந்து அப்படியே சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாட்டர் ட்ரிப்ட் ஃப்ரம் த ரூஃப். நெக்ஸ்ட் ஒன் டேம்ப். டேம்ப் அப்படின்னா ஈரம் அப்படின்னு அர்த்தம். த கிளாத் இஸ் டேம்ப் அப்படின்னா அந்த துணி வந்து ஈரமாக இருக்குது. த கிளாத் இஸ் டேம்ப் அப்படின்னா துணி ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து கிளாத் அப்படின்னு தான் சொல்லணும். க்ளோத்ஸ் அதை தான் நம்ம வந்து தைத்த ஆடைகளை தான் நம்ம க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவோம். தைக்காத துணியை நம்ம வந்து கிளாத் அப்படி தான் சொல்லுவோம். இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10 எலெக்ஷன் வெக்காபுலரி பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட்டு நான் வந்து தமிழில் என்ன மீனிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம், அதுவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஏன்னா இதுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னா தேர்தல் அறிக்கை அப்படின்னு அர்த்தம். ஆல் பார்ட்டிஸ் ஆர் ரிலீஸ்டு தேர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லாபியஸ்ட். லாபியஸ்ட் அப்படின்னா பரப்புரையாளர். இந்த தேர்தல் அப்போ வந்து அந்தந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து அந்த கட்சிக்காக பேசுவாங்க இல்லையா, நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு, அதுதான் பரப்புரையாளர். த லாபியஸ்ட் broke the law when he gave money to the political representatives. The lobbyist broke the law when he gave money to the political representatives. என்ன அப்படின்னா அந்த பரப்புரையாளர் வந்து சட்டத்தை மீறிட்டாரு, அங்கே இருக்கிற அந்த அரசியல் பிரமுகர்கள்கிட்டலாம் அவர் வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ரெஃபரண்டம். ரெஃபரண்டம் அப்படின்னா வாக்கெடுப்பு அப்படின்னு அர்த்தம். த எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் த பவர் டு கேன்சல் ரெஃபரண்டம். தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அந்த எலெக்ஷனை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் இஸ் த ரெஃபரண்டம் கோயிங் ஆன் தேர். ஹவ் இஸ் த ரெஃபரண்டம் கோயிங் ஆன் தேர் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாக்கெடுப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரீகவுண்ட். மறு எண்ணிக்கை. த டிஃபிட்டட் கேண்டிடேட் டிமாண்டட் எ ரீகவுண்ட். அந்த தோற்று போன வேட்பாளர் வந்து மறு எண்ணிக்கை கோரிக்கை வைக்கிறாரு.
கண்டஸ்டன்ட் வேட்பாளர், ஹீ இஸ் த ஸ்டார் கண்டஸ்டன்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்சி. அதாவது இந்த தொகுதியில் இவர் தான் வந்து நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆர் த ஸ்டார் கண்டஸ்டன்ட்ஸ் இன் திஸ் கான்ஸ்டிடியூயன்சி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்னா தொகுதி அப்படின்னு அர்த்தம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஹை இன் திஸ் கான்ஸ்டிடியூயன்சி. இந்த தொகுதியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா பிரச்சனை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இஃப் ஐ வின் இன் த கான்ஸ்டிடியூயன்சி ஐ வில் சால்வ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இஃப் ஐ வின் இன் த கான்ஸ்டிடியூயன்சி ஐ வில் சால்வ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். நான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா வேலையில்லா பிரச்சனையை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெலிகேட்ஸ் பிரதிநிதிகள். வி ஆர் கோயிங் டு செலக்ட் 234 டெலிகேட்ஸ். நாம் வந்து 234 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க போகிறோம். பேலட் மிஷின் வாக்கு செலுத்தும் இயந்திரம். ஓட்டர்ஸ் கேஸ்டட் their ஓட்ஸ் இன் த பேலட் மிஷின். வாக்காளர்கள் அந்த வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் அவங்களுடைய ஓட்டை வந்து பதிவிடுறாங்க. கேஸ்ட் ஓட்டு போடுறது இல்லையா ஓட்டு செலுத்துவது. டோன்ட் ஃபர்கெட் டு கேஸ்ட் யுவர் ஓட், இட் இஸ் அவர் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். டோன்ட் ஃபர்கெட் டு கேஸ்ட் யுவர் ஓட், இட் இஸ் அவர் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட். ஓட்டு போடுறதை யாருமே மறந்துடாதீங்க, இது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், போலிங் பூத். போலிங் பூத் அப்படின்னா வாக்கு செலுத்தும் மையம் அப்படின்னு அர்த்தம். போலிங் பூத் வாஸ் அட்டாக்ட் அப்படின்னா அந்த வாக்கு செலுத்தும் மையம் தகர்க்கப்பட்டது, தாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ 10 வந்து எலெக்ஷன் பேஸ்டு வெக்காபுலரி பார்த்தோமா. அடுத்த 10 என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காயங்கள்லாம் நமக்கு ஏற்படுது இல்லையா, இன்ஜுரி ஆகுது இல்லை, அதை பேஸ் பண்ண வெக்காபுலரி பார்க்கலாம். இதுக்கு நான் தமிழ் மீனிங் மட்டும்தான் இதுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ரெலவெண்ட்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தேவையே இல்லை, ஜஸ்ட் அந்த மீனிங் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது பெட்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோடைய இமேஜஸ் வந்து நீங்கள் நெட்டில் பாருங்கள். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், வெக்காபுலரி words related to different types of hurt or injuries. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரூஸ். ப்ரூஸ் அப்படின்னா என்னென்னா சிராய்ப்பு அப்படின்னு அர்த்தம். கீழே விழுந்துடுறாங்க குழந்தைங்க அப்படின்னா சிராச்சிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். how did you get the bruise on your cheek? how did you get the bruise on your cheek? உன் கன்னத்தில் எப்படி வந்து சிராய்ப்பு ஏற்பட்டது? ஸ்கார். ஸ்கார் அப்படின்னா என்னென்னா தழும்பு அப்படின்னு அர்த்தம். தழும்பெல்லாம் சில பேருக்கு அப்படியே இருக்கும், போகவே போகாது எத்தனை வருஷம் ஆனாலும். ஷி ஸ்டில் ஹேஸ் அ ஸ்கார் ஆன் ஹர் ஃபோர்ஹெட் ஃப்ரம் த ஆக்சிடெண்ட். ஷி ஸ்டில் ஹேஸ் அ ஸ்கார் ஆன் ஹர் ஃபோர்ஹெட் ஃப்ரம் த ஆக்சிடெண்ட். அந்த விபத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவன் நெத்தியில் இருக்கிற தழும்பு வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்கார் அப்படின்னா தழும்பு. நெக்ஸ்ட்டு ஒன், பிளிஸ்டர் அப்படின்னா கொப்பளம் அப்படின்னு அர்த்தம். கொப்பளம் வரும்ல குழந்தைங்களுக்கு, எங்கேயாவது கீழே அடிபட்டுடுச்சு, இந்த தீப்புண் காயம்லாம் வந்துருச்சுன்னா கூட கொப்பளம் வரும் தெரியுமா. டோன்ட் பிரிக் த பிளிஸ்டர், இட் வில் ஹர்ட். டோன்ட் பிரிக் த பிளிஸ்டர், இட் வில் ஹர்ட். அந்த கொப்பளத்தை வந்து குத்தாத, வலிக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து, ஏன் பெரியவங்க நம்மளே சில டைம் சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது காயம் வந்துட்டு கொப்பளம் ஆகிடுச்சுன்னா அதை குத்திக்கிட்டே இருப்போம் தெரியுமா. அதுதான் டோன்ட் பிரிக் த பிளிஸ்டர், இட் வில் ஹர்ட். கொப்பளத்தை வந்து குத்தாத, அது வலிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட். கட் அப்படின்னா வெட்டுக்காயம் அப்படின்னு அர்த்தம். ஷி ஹஸ் கட் ஹர் ஃபிங்கர்ஸ் ஒயில் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். ஷி ஹஸ் கட் ஹர் ஃபிங்கர் ஒயில் சாப்பிங் வெஜிடபிள்ஸ். காய்கறிகள் நறுக்கும்போது அவளுடைய விரலை வந்து வெட்டிக்கிட்டா. ஸ்ப்ளிண்டர். ஸ்ப்ளிண்டர் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இமேஜ் பார்த்தா நல்லாவே புரியும். அதாவது இந்த ஸ்லாம்பு ஏறிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஏதாவது இந்த மரக்குச்சி, ஏதாவது இந்த மரத்துகள் அதெல்லாம் வந்து நம்ம வேலை செய்யும்போது விறகு அதே மாதிரிலாம் இருக்கும்போது அப்படியே நம்ம கையில் விரலில் ஏறிடும் தெரியுமா, விரல்லையோ உள்ளங்கால்லையோலாம் ஏறிடும்ல, ஸ்லாம்பு ஏறிடுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்ததுன்னா இமேஜ் ரெப்ரசன்டேஷன் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இமேஜஸ் கூகுள்லேயோ இல்லை மொபைல்லையோ போயிட்டு ஸ்ப்ளிண்டர் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக அது காமிக்கும். I have got a splinter in my finger. I have got a splinter in my finger. என்ன அர்த்தம்னா என் விரலில் வந்து ஸ்லாம்பு ஏறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள், இது ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரெயின். ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஒன்லி எ ஸ்ப்ரெயின், டோன்ட் ஒரி. இது சாதாரண சுளுக்கு தான், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ குழந்தைங்க எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிபட்டுச்சுன்னா நம்ம பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோம். அப்போ சொல்லுவாங்க டாக்டர், பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க, இது சாதாரண சுளுக்கு தாம்மா, பயப்படாதீங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இட்ஸ் ஒன்லி எ ஸ்ப்ரெயின், டோன்ட் ஒரி. சாதாரண சுளுக்கு தான், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஸ்டிங். ஸ்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு கொடுக்குனால தாக்குறது. இப்போ வந்து
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டிங். ஸ்டிங் அப்படின்னா என்னென்னா கொடுக்கினால் தாக்குவது. இப்போ பார்த்தீங்கன்னா தேனீக்களாக இருக்கலாம், தேளாக இருக்கலாம், அது வந்து கொட்டிடுச்சுன்னா நமக்கு பயங்கரமாக கடுக்கும் இல்லையா, வலிக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹாவ் பீன் ஸ்டங் பை எ பீ. ஐ ஹாவ் பீன் ஸ்டங் பை எ பீ. ஸ்டிங் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம். ஸ்டிங், ஸ்டங், ஸ்டங். என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து தேனியால் கொட்டப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பாருங்க, பேர்ன், தீக்காயம். ஷி காட் அ பேர்ன் ஆன் ஹர் ஹேண்ட் வைல் குக்கிங். இது காமனாக வந்து வீரத்தழும்புன்னு சொல்லுவோம்ல, எல்லாருமே சமைக்கும்போது வெட்டிடுச்சுங்க, பட்டுடுச்சுங்க, காய்கறி நறுக்கும்போது கட் ஆயிடுச்சுங்க, அப்படிலாம் நம்ம பக்கத்தில் பேசிப்போம்ல, அதுதான். ஷி காட் அ பேர்ன் ஆன் ஹர் ஹேண்ட் வைல் குக்கிங். அவளுக்கு வந்து சமைக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டுடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ராக்சர், எலும்பு முறிவு. ரீசெண்ட்லி ஐ ஹேட் அ ஃப்ராக்சர் ஆன் மை ரைட் ஹேண்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்டில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஃபைனல் வெக்காபுலரி, ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு அர்த்தம். கீப் யுவர் ஃபுட் ரைஸ்ட் டு ரெடியூஸ் ஸ்வெல்லிங். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கால் வீங்கும். அப்போ சொல்லுவாங்கள்ல, காலை தொங்க போடாத, காலை மேலே தூக்கி வை, அப்போ தான் வீக்கம் குறையும் அப்படி சொல்லுவாங்கள்ல. அதை எப்படி சொல்லலாம்? வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட சில பேருக்கு நம்ம சொல்லுவோம்ல, இப்போல்லாம் சின்ன வயசுக்காரவங்களுக்கே இந்த ப்ராப்ளம் வருது. கீப் யுவர் ஃபுட் ரைஸ்ட் டு ரெடியூஸ் ஸ்வெல்லிங். கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு காலை வந்து மேலே தூக்கி வை. கீப் யுவர் ஃபுட் ரைஸ்ட் டு ரெடியூஸ் ஸ்வெல்லிங். ஓகேவா, புரியுதா? தட்ஸ் இட், அவ்வளோதான். அதாவது அந்த இன்ஜுரி பேஸ் பண்ண வெக்காபுலரி வந்து இதோட முடியுது. அடுத்து வந்து ஒரு 20 ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம், ஆக்ஷன் வெக்காபுலரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட் 4 301லேருந்து 400 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 100 வெக்காபுலரியும் நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். மேபி எலெக்ஷன் வெக்காபுலரி வேணால் உங்களுக்கு அந்தந்த டைம் அப்போ வேணால் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த இன்ஜுரி வெக்காபுலரியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ், தென் அதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்த வந்து நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் வெக்காபுலரி எல்லாமே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்ஷன் வேர்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃபனாக நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகக்கூடிய வெக்காபுலரி தான். ஸோ இது எல்லாத்தையுமே, இந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 100 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வித்தின் அ மந்த்துக்குள்ளார இந்த 100 வெக்காபுலரியும் நீங்கள் நிறைய பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே நீங்கள் கற்றுக்கலாம். ஜஸ்ட் 20 ஆக்ஷன் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிள் வெக்காபுலரி தான். கண்டிப்பாக உங்களுக்கு இதோடைய மீனிங் தமிழில் கொடுத்த உடனே பார்த்த உடனேவே புரியும். அதுலேயும் ஒரு சில ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் இமேஜஸ் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போதைக்கு கிக், கேட்ச் அப்படின்னு இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ரெப்ரசன்டேஷன் வரும். அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன், கிக், உதைத்தல். கிக் த பால், பாலை உத. கேட்ச், பிடித்தல். ஹி காட் த பால், அவன் பாலை பிடிச்சான். இது வந்து முக்கியமாக கேட்சோடைய பாஸ்ட் ஃபார்ம் காட், கேட்ச்டு கிடையாது. அதுக்காக தான் மெயினாக இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வெக்காபுலரி, ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னா என்னென்னா முறைத்தல் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்டேர் அட் மீ, என்னை பார்த்து முறைக்காதீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டோன்ட் ஸ்டேர் அட் மீ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரைவ் அவே. டிரைவ் அவே அப்படி இல்லையா ஷூ, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். என்னென்னா துரத்துதல். இப்போ ஒரு நாயோ, இப்போதைக்கு ஒரு காக்காவோ, ஒரு மாடோ வந்திருக்குன்னா ஷூ ஷூ அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டிரைவ் அவே அப்படின்னா அதை துரத்துதல் அப்படின்னு அர்த்தம். டிரைவ் அவே த டாக், அந்த நாயை வந்து துரத்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச் அப்படின்னா என்னென்னா கை கால்களை நன்றாக நீட்டி மடக்குதல். இப்போ தூங்கி ஏஞ்சோடனே நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெட்டி முறிப்போம் தெரியுமா, அசதியாக கை கால் எல்லாம், அதுதான். ஐ யூஸ்வலி ஸ்ட்ரெச் மை பாடி பிஃபோர் எக்ஸசைசிங். ஐ யூஸ்வலி ஸ்ட்ரெச் மை பாடி பிஃபோர் எக்ஸசைசிங். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நான் என் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு த்ரோ, தூக்கி எறிதல். ஐ த்ரோ த பால் டு மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து பாலை தூக்கி எறிகிறேன். புஷ், தள்ளுதல். ஐ புஷ் த டோர் டு ஓப்பன் இட். அந்த கதவை திறக்கிறதுக்காக நான் இந்த டோரை வந்து தள்ளுறேன் அப்படின்னு அர்த்தம். புல், இழுத்தல். ஐ புல் த ரோப் டு ஸ்டார்ட் த இன்ஜின். அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது. ஐ புல் த ரோப் டு ஸ்டார்ட் த இன்ஜின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளைம். கிளைம் அப்படின்னா மலை ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். ஐ கிளைம் மவுண்டெயின்ஸ் டியூரிங் மை வெக்கேஷன்ஸ். வெக்கேஷன்ஸ் அப்போ நாங்கள் வந்து நான் வந்து மலை ஏறுவேன். பஞ்ச், குத்துதல். ஹி பஞ்ச்டு மீ, அவன் என்னை குத்திட்டான். ரைடு, ஓட்டுதல் அப்படி இல்லாட்டி சவாரி செய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, அதெல்லாம் நம்ம ஓட்டுறதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதே மாதிரி இப்போதைக்கு அனிமல்ஸ் மேலே, குதிரை மேலெலாம் சவாரி செய்கிறோம்ல, அதுக்கும் நம்ம வந்து ரைட் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம். ஐ நோ ஹவு டு ரைட் அ பைக் அப்படின்னா எனக்கு எப்படி பைக் ஓட்டுறதுன்னு தெரியும்.
இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐ ரோட் ஆன் எ ஹார்ஸ் அப்படின்னா நான் வந்து குதிரையில் வந்து சவாரி செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். ரைட் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ரோடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிக்கிள். டிக்கிள் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கூசுறது கிச்சு கிச்சு மூட்டுறது அப்படி சொல்லுவாங்கள்ல. ஒவ்வொரு ஊரில் வந்து அதோடைய ஸ்லாங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வட்டார மொழி சொல் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் டிக்கிள் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் நல்லா கிளியராகவே தெரியும். மோஸ்ட்லி அவங்களுடைய உள்ளங்காலில் அதே மாதிரிலாம் கூசுவாங்க ஒருத்தவங்களை சிரிப்பு வர வைக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், மை சிஸ்டர் டிக்கிள்டு மீ டு மேக் மீ லாஃப். மை சிஸ்டர் டிக்கிள்டு மீ டு மேக் மீ லாஃப். என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக என் தங்கை வந்து என்னை வந்து கிச்சு கிச்சு மூட்டினா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹக். ஹக் அப்படின்னா கட்டி பிடித்தல். ஐ ஹக் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ஷோ அஃபெக்ஷன். என்னுடைய அஃபெக்ஷனை வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஹக் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வரும், நாம் குழந்தைங்கள வந்துட்டு ஹக் பண்ணுவோம் இல்லையா? அடுத்து பவ். பவ் அப்படின்னா தாழ் பணிதல் அப்படின்னு அர்த்தம். ஐ பவ் டு ஷோ ரெஸ்பெக்ட் டு மை டீச்சர். ஐ பவ் டு ஷோ ரெஸ்பெக்ட் டு மை டீச்சர். என்னுடைய ஆசிரியருக்கு தாழ் பணியறதுக்காக நான் வந்து தலையெல்லாம் அப்படியே குனிஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் வளைச்சி அப்படியே பவ் பண்ணி நிற்போம் இல்லையா? அதுதான் நான் வந்து அப்படி மரியாதை செலுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், க்ரால். க்ரால் அப்படின்னா என்னென்னா தவழ்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ க்ரால்டு டு ரீச் த டாய்ஸ் அண்டர் த பெட். ஐ க்ரால்டு டு ரீச் த டாய்ஸ் அண்டர் த பெட். பெட்டு கீழே இப்போதைக்கு டாய்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுக்கிறதுக்காக நான் வந்து தவழ்ந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெக்காபுலரி ஸ்னீக். ஸ்னீக் அப்படின்னா பதுங்கி செல்லுதல். ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போவோம் இல்லையா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவோம்ல, அதுதான். டிட் யூ ஸ்னீக் இன் டு மை ரூம் வைல் ஐ வாஸ் அஸ்லீப்? டிட் யூ ஸ்னீக் இன் டு மை ரூம் வைல் ஐ வாஸ் அஸ்லீப்? நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ என் ரூமுக்கு வந்து வந்தியா? நீ பதுங்கி பதுங்கி வந்தியா? என் ரூமுக்கு நைஸாக வந்தியா? அப்படி கேட்போம்ல, அதுதான். பீப் எட்டி பார்த்தல். ஐ பீப்ட் த்ரூ த விண்டோ டு see outside. வெளில பார்க்குறதுக்காக நான் வந்து ஜன்னல் வழியாக நான் வந்து எட்டி பார்த்தேன். ஹைடு மறைத்தல், மறைத்து வைத்தல். வாட் டிட் யூ ஹைட் ஆன் யுவர் ஃபிஸ்ட்? உன் கையில் நீ வந்து என்ன மறைச்சி வச்சுருக்க? ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், கிளென்ச்டு ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். விரல்லாம் அப்படியே மூடி வச்சுருக்கோம்ல, அதுதான். ஏதோ நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, அதுதான். வாட் டிட் யூ ஹைட் ஆன் யுவர் ஃபிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா நீ மறைச்சி வச்சுருக்க உன்னுடைய கையில் அப்படின்னு. அடுத்து பாருங்கள் ஸ்லவுச். கூன் போட்டு உட்காருதல். ஒரு மாதிரி சாஞ்சு உட்கார்றது, நேராக நிமிர்ந்து உட்காராமல். படிக்கும்போது மோஸ்ட்லி பசங்கள்லாம் உட்காருவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, நேராக உட்காந்து படிங்க எல்லாரும் அப்படின்னு. இப்போ கூன் போடாதீங்க, சாயாதீங்க அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்லவுச் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் வெக்காபுலரி எல். எல் அப்படின்னா கத்துதல் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எல், கத்தாத அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். தட்ஸ் இட். I hope this video is useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.